வணக்கங்க, நான் மணிகண்டன் பேசுகிறேங்க. நீங்கள் நான் இந்த பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. மகாராஜா ரீசெண்டாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஐசக் சார் மாஸ்டரோட ஒரு டான்ஸ் ஸ்கூல் அதோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். டான்ஸ் டீம் பேர் என்னங்க? டான்ஸ் டீம் த்ரில்லர்ஸ் அகாடமி. ஸோ யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் லாரன்ஸ் மாஸ்டரோட டீம்லாம் கூட ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு பி ஹியர் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ. உங்களுடைய பட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. இப்போ நான் 3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எடுக்கலாம் கண்டிப்பாக. பாருங்க, இன்னும் பாய்ஸ் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. உங்க பாய்ஸ் படம் 20 இன்டர்வியூ இல்ல இது. சரி, ஓகே. பைட் தான கேட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. அது வரைக்கும் கொடுத்தாச்சு. வாட்டி சார்ட்ட வந்து நிறைய பேசணும். கண்டிப்பா பாப்போம். இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி. இன்டர்வியூ கொடுத்தா ப்ராப்பரா இருக்கணும் பாருங்க. நிச்சயம் நம்ம இனிமேட்டு நல்ல படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயம். முதல்ல என் பேர் வந்து சொல்லிடுறேன், சிவராஜ். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல்ல பாத்திருப்பீங்க. இப்ப ஹாட் ஸ்டார்ல உப்பு புளி காரம். அதை தொடர்ந்து இப்ப படம் வந்து டைரக்ட் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஐசக் மாஸ்டர், நம்ம த்ரில்லர்ஸ் அகாடமி ஐசக் மாஸ்டர் தான் வந்து அந்த படத்துல எனக்கு டான்ஸ் மாஸ்டர் பண்றாரு. தொடர்ந்து நம்ம டீமாவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. இந்த நிகழ்ச்சி எந்த மாதிரி இருந்தது சார்? இந்த நிகழ்ச்சி வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொன்னாங்க. அது முப்பெரும் விழா இல்லை, அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விழாவாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைங்க ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் சாதனையாளர்களாக வரணும். அதாவது பெத்தெடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அவங்கள வந்து ஒரு சாதனையாளன் வந்து வெளி உலகம் சொல்லும்போது அந்த பெருமை 4 மடங்கு 5 மடங்கு 100 மடங்கு ரொம்ப பெருசாக தெரியும் பெற்றவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ ஐசக்கும் அவங்க மனைவியும் சேர்ந்து இந்த த்ரில்லர்ஸ் அகாடமி வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி அந்த மாதிரி சாதனையாளர்களை உருவாக்குறாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நடுவில் நம்ம லாரன்ஸ் மாஸ்டரோட டீம் வந்திருந்தாங்க. தன்னம்பிக்கை இயக்கம் பின்னி படல் எடுத்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்கள வச்சு நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்துலையும் ஒரு கலக்கி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி கனகராஜ் அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. தொடர்ந்து இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் இன்றைக்கி கொடுத்தாங்க. சாதனையாளர் விருது அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிள்ளைகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொஃபஷனல் ஆக்டிங், ப்ரொஃபஷனல் டான்ஸு, ப்ரொஃபஷனல் எல்லாமே அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்து விதைச்சிருந்தாங்க நம்ம த்ரில்லர்ஸ் அகாடமி. ஸோ அந்த ஜோடிகள் 2 பேருக்குமே, ஐசக் மாஸ்டருக்கும் அவர் மனைவிக்கும் கோடான கோடி நன்றிகள். உங்களோட ஆயுள் நல்லா இருந்து நீங்கள் நிறைய பேர் உருவாக்கணும், நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும். த்ரில்லர்ஸ் சும்மா கலக்கலாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் சாதனை கலைஞர்களுக்கு இன்னைய வரைக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைய வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஐசக் மாஸ்டர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடன திரையுலகில் எங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களை வாழ வைத்து வழி நடத்தி வரும் எங்களது மனித கடவுளான ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாங்க. ஏன்னா நீங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய எல்லா ஈவெண்ட்ல பார்த்துருப்பீங்க. அவர் பண்ற ஒவ்வொரு டைரக்ஷன் படத்துல எங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டா காஞ்சனா 3ல எங்களை ஆட வச்சு நடிக்க வச்சிருந்திருப்பாரு. அதே பணியை ஐசக் மாஸ்டரும் இன்னைக்கு எடுத்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்த்தை உருவாக்கி இன்னைய வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையில நடனமாடிய அனைத்து குழந்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் உங்க குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு கை கொடுத்து அவங்களை உயர்த்தி விடுங்க. கண்டிப்பா எங்களை போன்ற அவங்களும் ஒரு சாதனை மனிதராக உருவாகுவாங்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க, ஆதரவற்ற குழந்தைங்க நிறைய பேர் பயின்று வராங்க. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் மேடை நடன நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல கிடைக்கின்ற வருவாய எங்களை போன்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணலாம்.
அவருடைய மூவியில் எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஐசக் மாஸ்டர் போன மாதம் கூட ஒரு ஈவெண்ட் கொடுத்தாரு. ஸோ இதே மாதிரி ஈவெண்ட் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஐசக் மாஸ்டர் அவர்களுக்கு எங்களது மாற்றுத்திறனாளி குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் டைரக்ட் பண்ணுறேன், அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். அந்த படத்தில் ஒரு தம்பி ஆடுறாரு. ஓகேவா? தெரியுதுங்களா? பாய்ஸ் நடிச்ச மணிகண்டன் பாய்ஸ் மகாராஜா ரொம்ப குழந்தைகளும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த லாரன்ஸ் மாஸ்டர் க்ளீன் பண்ண கை கொடுத்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து நாங்கள் ஜித்துவா கிட்ஸுக்காக ஒரு யூடியூப் சேனல்லாம் கூட நடத்துகிற ஒரு 1 year. அது குழந்தைங்களுக்காகவே தமிழ் சொல்லித் தர்றது, ரைட் சொல்லித் தர்றதுலாம் ஒரு சேனலே நடக்கணும். ஐ மீன் குழந்தைங்க வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆசை இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் அதை விட நம்மளே வந்து ஒரு தற்காப்பு கலையும் ஒரு ஆர்ட் ஏதாவது ஒரு டான்ஸோ ஒரு மியூசிக்கோ ஏதாவது ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஒரு ஷட்டிலோ டென்னிஸோ எல்லாம் செயல்பட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கிறதுனால அந்த 3 விஷயம் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.